வணக்கம் என் அன்பு சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு என் எழுத்து காரணவியல் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா போன கிளாஸ் ரெண்டு சம் தான் எடுத்தோம். அது டெக்னிக்கல் இஷ்யூனால டெலீட் ஆயிடுச்சு. மீதி வீடியோ வரவே இல்லை. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தா வரல. அவ்வளோதான், 10 நிமிஷம் தான் வந்துச்சு. சரி, அப்போ நம்ம மீதி இருக்கிறத நடத்திடலாம் அப்படின்னு தான் இப்போ நடத்துகிறேன். இது போன வீடியோட தொடர்ச்சி தான். 2 கணக்கு போன வீடியோவில் இருந்துச்சு. இப்போ இதை மீதி பார்த்துக்கலாம். சரியா? சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னா பிளேலிஸ்ட் போங்க. 2026 குரூப் 4 என் எழுத்து காரணவியல்னு இருக்கும். அதில் 2 வீடியோ இருக்கும். இது 3வது வீடியோவாக இருக்கும். சரியா? ரைட். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டு. இந்த கணக்கு பாருங்க. 15வது கேள்வி 2024 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ஏன்னா 1, பினா 2, சினா 3, இசட்னா 26 என கொண்டால் H, C, F இன் மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இவங்களே அலோகேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 1, பினா 2, சினா 3, டினா 4, இந்த மாதிரி மொத்தம் 26 எழுத்து இருக்கு. 26 எழுத்துக்கும் நம்பர் போட்டுங்கன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே நம்பர் போட்டு வச்சுட்டேன். 26 எழுத்துக்கும் 1 2 3 4 5 6ன்னு. சரியா? ரைட். அவங்க சொன்ன மாதிரி. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பாருங்கள், இது HCF இதான் உங்களை ட்விஸ்ட் பண்ணுறது. H, C, F. ஹெச்சுக்கான பொசிஷன் நம்பர். இப்போ ஏன்னா 1ன்னு சொல்கிறோம், பின்னா 2ன்னு சொல்கிறோம். அப்போ ஹெச்னா என்ன சொல்லுவோம்? அதை எழுதியிருக்கேன், டேபிளில் எழுதியிருக்கேன் பாருங்க. ஹெச்னா பார்த்தீங்கன்னா 8. சரியா? இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. இதில் நிறைய பேருக்கு குழப்பம். 8 ஹெச்னா 8 கமா. அடுத்தது சின்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3ன்னு வந்துடும். அடுத்தது எஃப்ன்றது 6 அப்படின்னு இருக்கு. சரியா? 6. ஓகே. இது பாருங்க, இந்த 3 நம்பருக்கும் மீசியம் எடுங்க, எல்சிஎம் எடுக்க சொல்றாங்க. புரியுதா? நீங்க HCFன்னு அப்படி படிக்கூடாது. அதுதான் கமா இருக்கு. H, C, F. இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஸோ எல்சிஎம்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு கொடுக்குற நம்பருக்கு ஒரு டானா வகுத்தல் போட்டுடணும். போட்டுட்டு 3 நம்பருமே ஒரு வாய்ப்பாடில் வந்தாலும் சரி, இல்லை மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். நமக்கு 8, 3, 6 அப்படின்னு கிடைக்குது. இந்த 3ம் 6ம் 3ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ எந்த வாய்ப்பாடில் வருமோ அதை வெளியே எழுதிக்கணும். 8 3ஆம் வாய்ப்பாடில் வராது, பரவாயில்ல. மினிமம் 2 நம்பர் வந்தாலும் ஓகே தான். அப்போ 8 3ஆம் வாய்ப்பாடில் வராதால அப்படியே இறக்கிறேன். நெக்ஸ்ட் ஓர் 3 3, ஈர் 3 6. கரெக்டா? கரெக்ட். இப்போ நமக்கு புதுசாக 8 1 2ன்னு 3 நம்பர் கிடைச்சிருக்கு. உடனே நீங்கள் ஒரு டானா வகுத்தல் போட்டுருங்க. இந்த 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். 2ம் 8ம் 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே 2ஆம் வாய்ப்பாடில் போடுறேன். ஓ 2 2. இந்த 1 அப்படியே இறக்கி வந்துட்டேன். ஏன்னா 1 2ஆம் வாய்ப்பாடில் வராது. 8 4 2 8 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 4 1 1. ஸோ மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரணும். இங்கே இருக்கிறதே 4 மட்டும் தான் நம்பர் இருக்குது. 1லாம் விட்டு வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியில் இருக்கு பாருங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பெருகுனா அதுதான் எல்சிஎம். கரெக்டா? கரெக்ட். அப்போ எல்சிஎம்னு போட்டுக்கிறேன். 3 × 2 × 4. 1 நீங்கள் பெருகணும். 1ஓட எதை பெருகணும் அதெல்லாம் வரும். அதை விட்டேன். சரியா? புரியுதுங்களா? ரைட்டு. அப்போ ஈர் 3 6, 6 நாள் 24 அப்படின்னு வருதுங்க. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன். H, C, Fக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டா 24ன்னு வருது. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ என்னன்னா நான் கண்டுபிடிச்சிட்டா 24. இப்போ ஐச்சரை நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். சரியா? இப்போ எனக்கு 24ன்னு வந்துச்சு எல்சிஎம். இப்போ என்ன கேள்வின்னா எதற்கு சமம் இல்லை. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்களேன், எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்னா எக்ஸுக்கான நம்பர் என்ன? எக்ஸுக்கு 24 பாரு. அப்போ எக்ஸுக்கு 24 வருது. நமக்கு ஆன்சரும் 24 தான். அப்போ இது சமம். சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது 24 வரல அதான் கண்டுபிடிக்கணும். சூப்பர். புரியுதா? புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இ பிளஸ் எஸ் ஆப்ஷன் பியில் இ பிளஸ் எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஈக்கு என்ன நம்பர் வரும்? இதோ இங்கே பாருங்க, ஈக்கு 5, எஸ்ஸுக்கு என்ன நம்பர் வரும்? எஸ்ஸுக்கு பார்த்தோன்னா 19. சரியா? அப்போ 5 + 19, 5 19 கூட்டினா 24 வருது. அப்போ இது சமமாக இருக்கு.
எது சமமா இல்லைன்னு தான் கேட்குறாங்க. அப்போ அடுத்த ஆப்ஷன் அடுத்த நம்பருங்களா இது எடுத்துக்கலாம். இது ஆப்ஷன் சி எடுத்துப்போம். ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச், ஏ ப்ளஸ்ஸு சி ப்ளஸ்ஸு ஹெச். இப்போ ஏன்னா 1, சின்னா 3 கூட்டணும், ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்கல்ல ப்ளஸ்ஸு. ஹெச்னா 8. சரி, இப்போ கூட்டுங்க. 8 1 கூட்டினா 9, 9ஓட 3 கூட்டினா 12ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? 24 வரணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு எல்சிஎம் 24 வந்துச்சு, ஆனால் இந்த ஆப்ஷனுக்கு 12 வருது. இப்போ சமமாக இருக்கா? இல்லை. அப்போ இதான் சமமாக இல்லை, அப்போ இதான் ஆன்சர். புரியுதா? ரொம்ப சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இது பாருங்க, ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹெச். இங்கே பாருங்க நமக்கு ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹெச் இதே தான். அப்போ 1 இன்ட்டு சி வந்து 3 இன்ட்டு ஹெச் வந்து 8. அப்போ இது பாருங்க 3 24, 24ஓட 1 பாருங்கன்னா 24 தான் வரும். அப்போ இதுவும் சமமாக தான் வருது. அப்போ ஏ சி ஹெச் பெருகுனா 24 வருது, கூட்டினா 12 வருது. அப்போ கிளியர் கட்டாக புரியுது எனக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி தான் சரியானது. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளுங்க, குழப்பிக்காதீங்க. ஸோ இப்போ தெரியுதுங்களா ரீசனிங் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி கேட்குறாங்க. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்தது எப்படி கேட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்களா? அது பாருங்க, 16வது கேள்வி. ஏ = 1, பி = 2, சி = 3, எக்ஸெட்ரா இசட் = 26 என மதிப்பு கொண்டால் மீ போ வா பிராக்கெட்ல ஐ கமா எக்ஸ். அப்போ ஐக்கும் எக்ஸுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். பிட்வீன்ல 2 டாட் வச்சிருக்காங்க, ரேஷியோ. நெக்ஸ்ட் நான் சொல்றேன் மீசிமா. மீசிமா வந்து எல்சிஎம் வந்து சிக்கும் பிக்கும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஏபிசிடி ஏன்னா 1, பின்னா 2, சினா 3ன்னு அதோட பொசிஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே கீழே எழுதி வச்சுக்கிட்டேன். 26 எழுத்துக்கும் நம்பர்ஸை எழுதி வச்சுக்கிட்டு இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐக்கும் எக்ஸுக்கும் நீங்க HCF கண்டுபிடிச்சிருங்க, சிக்கும் பிக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க, கண்டுபிடிச்சிட்டு ரேஷியோ எடுங்க அப்படின்றாங்க. பாரா சம. சரி பார்க்கலாமா? இப்போ ஐ எக்ஸ் இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஐன்னா இப்படியே பார்த்துக்கலாம். ஐன்னா என்ன வருது பாருங்க, ஐன்னா 9ங்க. சரி, அடுத்தது என்ன கொடுத்துறேன்? எக்ஸ்னா 24. கரெக்டாக இருக்கு பாருங்க, 24. அப்போ 9க்கும் 24க்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, HCF கண்டுபிடிக்கணும். இப்போ மீ போவானா HCF ரூல் என்ன? எத்தனை நம்பர்னா டானாவத்தில் இருக்கட்டும், அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரணும். வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். சப்போஸ் ஒரு நம்பர் ஒரு வாய்ப்பாடில் வரலனாலும் ஆன்சர் ஒன்று ஆயிடும். ஆனால் 9 24 3 வாய்ப்பாடில் வருங்க. கரெக்டா? இங்கே பாருங்க, 3 வாய்ப்பாடில் 9 24 வரும். 3 9, 4 12, 5 15, 6 18, 7 21, 8 24. அப்போ 8 24. இப்போ நமக்கு புதுசாக 3 8ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 3 8 ஒரு வாய்ப்பாடில் வருமானு கேட்டால் 3 வந்து 3 வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும், ஹார்ட் நம்பர். 8 வந்து 2 வாய்ப்பாடில் வரும். ஸோ ரெண்டுமே ஒரு வாய்ப்பாடில் வராது. அப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போது இதுக்கான ஆன்சர் HCF வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாய்ப்பாடு நீங்கள் பயன்படுத்திங்களோ அதான் ஆன்சர் 3. கரெக்டாக கீழகத்தில் பெருக்கூடாது. சப்போஸ் இது எல்சிஎம் இருந்தால் நீங்கள் கீழகத்தை பெருக்கணும். HCFனா எந்த வாய்ப்பாடு நீங்கள் பயன்படுத்தலாம் அது மட்டும் தான் எடுத்துக்கணும் ஆன்சர். அப்போ 3, அவ்வளோதான். இப்போ நான் HCF கண்டுபிடிச்சிட்டு 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கும் பிக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சி வந்து 3 நமக்கு தெரியும், கரெக்டா? பி வந்து என்ன இருக்குது? இது பாருங்க 16 அப்படின்னு இருக்கும், கரெக்டா? ரைட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3க்கும் 16க்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ரூல் என்ன? டானவகத்தில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும். சப்போஸ் மினிமம் 2 வாய்ப்பாடில் வரலன்னா இருக்கிற நம்பரை பெருக்கணும். இதுதான் எல்சிஎம்முக்கான ரூல். அப்போ 3 16 ஒரு வாய்ப்பாடில் வருமானு கேட்டால் வரவே வராது. அப்போ நீங்கள் 3யும் 16யும் பெருக்கிக்கிட்டா முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு வாய்ப்பாடில் வரலன்னா 3யும் 16 பெருக்கணும். அப்போ 16 நீங்கள் 3 முறை கூட்டுங்க, அவ்வளோதான். பெருக்குத்தல்னா சொல்கிறேன். 3 6 18 8 மீதி 1 1 2 3 4 48ங்க. கரெக்டாக பாருங்க, கரெக்டு, முடிஞ்சிருச்சு. அப்போது எல்சிஎம் 48. இப்போ கேள்வி என்னன்னா, இங்கே பாருங்க, HCFக்கும் எல்சிஎம்முக்கும் ரேஷியோ எடுக்கணும். HCF 3, எல்சிஎம் 48. கரெக்டாக ரேஷியோ எடுக்கணும். இது ரேஷியோலாம் உங்களுக்கு தெரியல, ஞாபகம் இருக்கா? நம்ம கிளாஸ் பார்த்துருக்குமே, ஞாபகம் இல்லையா? என்னங்க அதுக்குள்ளே மாந்துட்டீங்க? அதாவது நான் 2 நம்பருக்கு நடுவில் 2 டாட் கொடுத்தாலும் அப்படி இல்லைன்னா இப்படி
முதல் நம்பர் மேலேயும் ரெண்டாவது நம்பர் கீழேயும் கொடுத்தா இது ரெண்டுத்துக்குமே ரேஷியோ எடுக்கத்தா பேர். அப்போ அடிக்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கலாம். ஓர் 3 3, ஓர் 3 3, 4ல் 3 போனால் மீதி 1 பக்கத்தில் போடுங்க, 18ன்னு வரும். 6 3 18. அப்போது மேலே 1 வருது, கீழே 16 வருது. அப்போ 1:16 சுருக்குண்ணா, அவ்வளோதான். இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ 1:16 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. இது பெரிய கணக்காங்க, நீங்களே யோசித்து பாருங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக யோசித்து போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது இது கொஞ்சம் வித்தியாசம், எல்லாமே பாருங்க கொஞ்சம் வித்தியாசமான சம்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். 17வது கேள்வி. A = 1, B = 2, C = 3, எக்ஸெட்ரா Z = 26 என கொண்டால் RJPL ஈஸ்ட் NNLP 4 டாட் YAWC ஈஸ்ட் கேள்விக்குறி. ஸோ இதுதான் கொஸ்டின். இது 2024 கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பேட்டர்னுக்கு நான் முதல்ல விளக்க சொல்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அந்த பேட்டர்ன் சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இது சொல்கிறாங்கன்னா, ஏன்னா 1, B-னா 2, C-னா 3, Z-னா 26ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏபிசியோட ஒரு பொசிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நான் இங்கே எழுதி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், 26 எழுத்துக்கும் நான் நம்பர் எழுதிட்டேன். டபுள்னா 23, ஐனா 5, டின்னா 4. ஓகேவா? இது முதல்ல எழுதிக்கங்க, இல்லைன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ என்னென்னா இது பாருங்கள், முதல்ல இந்த ஃபங்க்ஷன் சொல்கிறேன். RJPL ஈஸ்ட் NNLP இதை மட்டும் முதல்ல எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஆர்னா என்ன, ஜேனா என்ன, பின்னா என்ன, எல்னா என்ன, அந்த நம்பரை போட்டுருவோம். ஆறுனா 18. இது பாருங்க, இங்கே பார்த்துருவோம். இதுக்கு வந்து பாருங்க, ஆறுனா 18. சரியா? நாங்கள் பாருங்க, ஆறுனா 18 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஜே அப்படின்னா 10, பி அப்படின்னா 16, எல் அப்படின்னா 12. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ ரேஷியோ இருக்குது, இந்த ரேஷியோ அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது என்னன்னா 14, 2 எண் இருக்குது. ஸோ 14, இதுக்கும் 14, எல் 12, பி 16. சரியா? நம்பர்லாம் கரெக்டாக போட்டுட்டு இப்போ என்ன சார் ரேஷியோ இருக்கு அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, இந்த மாதிரி ரேஷியோன்னா இதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். எப்படி இந்த 18 10 16 12க்கும் அந்த பக்கம் 14 14 12 16க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். அதே தொடர்பு தான் அடுத்த ரேஷியோவுக்கும் வரும். அதைத்தான் இதோட ஃபங்க்ஷன். புரியலையே? இருங்க நம்ம பார்ப்போம். இப்போ ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, ரேஷியோவில் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த 18யும் 14யும் ஜஸ்ட் நான் கழிச்சுக்கிறேன். ஏன்னா முதல் நம்பர் 18 இருக்குது, அடுத்த ரேஷியோவில் முதல் நம்பர் 14 இருக்குது. வித்தியாசம் என்ன? 4 குறைஞ்சிருக்கு. சரி, 4 குறைஞ்சிருக்கு, நான் அப்படி வச்சுக்கிறேன். கரெக்டாக இங்கே 18 இருக்குது, அது 14 இருக்குது, 4 குறைஞ்சிருக்கு. சரி, அடுத்தது இங்கே பாருங்க 10ன்னு இருக்குது. இதில் அதாவது இதில் 2வது நம்பர், இதில் 2வது நம்பர். புரியுதா? ரெண்டுத்துக்கும் இதில் 10 இருக்குது, அதில் 14 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இது சின்ன நம்பர் 10 இருக்குது, அது 4 அதிகரிச்சிருக்கு. அப்போ +4 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, முதல் நம்பர் 4 குறைஞ்சிருக்கு, அடுத்த நம்பர் 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம 1 பை 1 பார்ப்போம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 3வது நம்பர் 16, இதில் 3வது நம்பர் 12. 16க்கும் 12க்கு என்ன வித்தியாசம்? பெரிய நம்பர் 16, இது 4 குறைஞ்சி 12ஆக வந்திருக்கு. அப்போ 4 குறைஞ்சிருக்கு. அடே, கரெக்டா? புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது வந்து எங்க பாருங்க, ஃபைனல் நம்பர் இங்க 12, இங்க ஃபைனல் நம்பர் 16. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இங்க 12 இருக்குது, 4 அதிகரிச்சு 16ஆக மாறி இருக்கு. சூப்பருங்க. அப்போ பாருங்க, 4 குறையுது 4 ஏறுது, 4 குறையுது 4 ஏறுது. ஸோ இதே ஃபங்க்ஷன் தான். புரியுதா? இதான் ரிலேஷன். இதே ரிலேஷன் தான் அடுத்த ரேஷியோ. இங்க பாருங்க, நடுவில் 4 டாட் வச்சுட்டாங்கன்னா இங்க என்ன நடக்குதோ அதுதான் அடுத்ததுக்கும் நடக்கும்னு அர்த்தம். ஓகே, இப்போ மட்டும் இப்படி புரிஞ்சுங்க. போக உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நிறைய கணக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது. சரியா? இந்த பக்கம் ஒரு ரேஷியோ, அந்த பக்கம் ஒரு ரேஷியோ, நடுவில் 4 டாட் இருந்தால் இது விகித சமன் மாதிரி சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பக்கம் ரேஷியோவில் நீங்கள் என்ன நடக்குதோ அதே தான் அடுத்த பக்கம் இருக்கிற ரேஷியோவுக்கு நடக்கும். கான்செப்ட் புரியுதா? சரி, அப்போ 4 அதிகரிக்குது 4 குறையுது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, அடுத்ததாங்க பாருங்க, 2வது ரேஷியோவில் முதல் YAWC. இங்கே பாருங்க, YAWC ரேஷியோ இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன வரப்போகுதுன்னு கேட்குறாங்க. சரி, முதல்ல நம்ம இந்த
ஏடபிள்யூசிக்கு நம்பர் போட்டுருவோம். ஒய்னா 25 சரியா, அங்கே 25. ஏன்னா 1, டபிள்யூனா 23, சி 3ங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ மேலே என்ன ஃபங்க்ஷனு, மொதல் நம்பருக்கும் அடுத்த ரேஷியோவில் இருக்கிற மொதல் நம்பருக்கும் 4 குறைஞ்சிருக்கு, -4. அப்போ இங்கே பாருங்க, இது பாருங்க நல்லா கவனிங்க. இங்கே -4, அடுத்த நம்பர் +4, அடுத்த நம்பர் இருங்க கலர் மாற்றி மாற்றி போடுவோம். அடுத்தது -4, அதுக்கு அடுத்தது +4. கரெக்டா? அப்போ முதல் வந்து 25 4 குறைக்கிறேன். 25 4 குறைஞ்சா 21 வரும். இந்த இடத்துல 21 இப்படியே எழுதலாம், மேலே இப்படி எழுதுற 21. சரி, அடுத்தது 4 அதிகரிக்கும். இப்போ 1 இருக்கா, 1ஓட 4 அதிகரிச்சா 5ன்னு வரும். சூப்பரு. அடுத்தது 23 வந்து பார்த்தீங்கன்னா 4 குறைச்சிட்டா 19ன்னு வரும். சூப்பர். அடுத்தது 3 இருக்குது, 3ஓட 4 கூட்டினா 7ன்னு வரும். சரியா? இப்போ நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், நம்பருக்குரிய எழுத்து கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர். அவ்வளோதாங்க, பெருசெல்லாம் கிடையாதுங்க. அப்போ 21ன்னா யூ சரியா, 21 இங்கே எழுதுறேன். நெக்ஸ்ட் 5ன்னா இ சரி. அடுத்தது 19ன்னா எங்க இருக்கு பாருங்க, எஸ் சரியா, எஸ் இந்த இடத்துல எஸ். அடுத்தது 7ன்னா ஜி. ஓகேங்க, இப்போ போய் செக் பண்ணலாமா? யுஇஎஸ்ஜி. ஐயோ சூப்பராகுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அழகாக வருங்க. கான்செப்ட் புரிஞ்சு போனால் ரொம்ப ஈஸி. சரியா? கிளியராக புரியுதுங்களா? ஒன்றுமே கிடையாது. சரியா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன், இன்னும் ஒரு கணக்கு இது விட்டுருக்கேன். இங்கே பாருங்க, இந்த கணக்கு நம்ம இதான் நான் நடத்தினே இருந்தேன், வீடியோ கட் ஆகி போச்சு. இதுதான் என்னன்னா 14வது கொஸ்டின். ஏன்னா நான் 13 நத்திட்டேன். அது பாருங்க, நத்தந்து கூட அப்படியே இருக்குது பாருங்க. 13 நத்திட்டேன், 14 தான் நத்தல. ஏன்னா 1, பின்னா 2, சினா 3, எக்ஸெட்ரா இசட்னா 26 என கொண்டால் ஏபிசி என்பது பிஇஜே என்பதை குறித்தால் சிடிஇ என்பது எதை குறிக்கும்? கிட்டத்தட்ட இப்போ நம்ம போன கணக்கு மாதிரி தான் இதுவும். இது என்னன்னா ஏபிசிடினா பிஇஜே அப்படின்னு குறிக்குதான். ஸோ ஏபிசிடின்னா இந்த மாதிரி எழுதுறாங்க. அப்போ இங்க ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷனோ அதே ரிலேஷனை பயன்படுத்தி சிடிஇக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? இது இப்படி கூட சொல்லுவாங்க, இதே மாதிரி தான். ஏபிசி இஸ்டு பிஇஜே 4 டாட் வச்சுட்டு சிடிஇ இஸ்டு என்ன இப்படி கேட்பாங்க, கேள்விக்குறி. சரி, எங்க கேள்விக்குறி வரும். புரியுதா? இப்படியும் கேட்பாங்க. சரியா? இப்படி கேட்டாலும் இப்போ நான் போட்ட மாதிரி கேட்டாலும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ நம்ம முதல்ல அந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும், என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், என்ன தொடர்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர். அதுக்கு முன்னாடி ஏன்னா 1, பின்னா 2, சினா 3ன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஏபிசிடிக்கு 26 எழுத்து இருக்கு, 26 எழுத்துக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், நம்பர் போட்டு வச்சுக்கிட்டேன். சரி, இப்போ நம்ம முதல் 1 by 1 எழுதுவோம். இங்கே பாருங்க, ஏ பி சி, இதுனா பி இ ஜே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம முதல் என்ன இது, முதல் நம்பரை எழுதுவோம். நம்பர் எழுதுனா நமக்கு வரும் இல்லையா? ஏன்னா 1, பின்னா 2, சினா 3 அது தெரியும். அதே மாதிரி பின்னா 2, ஈன்னா என்னது இது இருக்கு பாருங்க, ஈனா 5, ஜேனா 10. சரிங்களா? ஈனா 5, ஜேனா 10. சரியா? இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். சரியா? பார்க்கலாமா? என்ன பண்ணியிருக்காங்க? ஐயோ எப்படிங்க இது ஒன்றும் புரியலையே. எதுவும் வித்தியாசத்தா கூட இங்கே பாருங்க, இதுக்கு வித்தியாசத்தா 1 வரும், +1. இதுக்கு வித்தியாசத்தா +3 வருது. சரி, இதுக்கு +7 வருது. இது என்ன ஒரு ரிலேஷன் இல்லையே. இப்போ போன கணக்கில் 4 ஏறிச்சு 4 குறைஞ்சிச்சு, 4 ஏறிச்சு 4 குறைஞ்சிச்சு. ஒரே நம்பர் தான் கூட்டினா கழிச்சாங்க. ஆனால் இதில் பாருங்க 1 3 7 இது வந்து இது மாதிரி கூட இல்லை. ஏன்னா நீங்கள் பாருங்க, எதை வச்சு சொல்ல முடியும் 1 3 7 அப்படின்னு வைக்கிறதுக்கு மாட்ட வராது. சரி, அப்போ வேற என்ன? ஏன்னா அது கரெக்டான ப்ரொசீஜர் இல்லை, சீக்வன்ஸாக இருக்கணும். ஒரு வேளை இங்கே பாருங்களேன், என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே பாருங்கள், இது 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போது 2 ஸ்கொயர் பண்ணி ஒன்று கூட்டியிருப்பாங்களோ, 2 2 4, 4 ஒன்று கூட்டினா 5 வருது. அடடா, மேபி இதை ட்ரை பண்ணலாம். இது 3 இருக்குது, 3 ஸ்கொயர் பண்ணி ஒன்று கூட்டினா 3 9 9 10 அட்டே இவ்வளோதாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஒன்று கூட்டியிருக்காங்க. ஸ்பாட்லேயே கண்டுபிடிக்கணும்.
அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. இதான் பேட்டர்ன். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், 1 1 கூட்டினா 2 வருது, அவ்வளோதாங்க. அப்போது அங்கே இருக்கிற நம்பருக்கு ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டுவாங்க. மேபி இப்படி வரும், ஸ்கொயர் பண்ணி 2 கூட்டுவாங்க, இல்லை கியூப் பண்ணி 1 கூட்டுவாங்க, இல்லை கியூப் பண்ணி 1 கழிப்பாங்க. ஒரு 5 பேட்டர்ன் தாங்க இருக்குது. இதில் பெருசெல்லாம் கிடையாது, ஒரு 5 தான். அதாவது கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுத்து, ஸ்கொயர் எடுக்கிறது, கியூப் எடுக்கிறது, ஸ்கொயர் எடுத்து 1 கூட்டுறது, ஸ்கொயர் எடுத்து 1 கழிக்கிறது, ஸ்கொயர் எடுத்து 2 கூட்டுறது, ஸ்கொயர் எடுத்து 2 கழிக்கிறது, இப்படி தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் அசால்ட்டாக போட்டுடலாம். சரியா? ஒன்றுமே கிடையாது. நமக்கு பாருங்க, பார்த்தோன்னே புரியும். நான் பாருங்க இப்போ அப்படியே தெளிவாக எழுதுறேன் பாருங்க. ஸோ நான் யோசித்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா இங்கே பாருங்க, 1 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினா என்ன வரும்? 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், 1 1 கூட்டினா 2ன்னு வருது. அதுதான் இந்த நம்பர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே 2 இருக்கா, 2 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டுறாங்க, 2 2 4, 4 கூட 1 கூட்டினா 5. ஸோ 5. சூப்பர். நெக்ஸ்ட் இந்த 3 எடுத்துக்கிறேன், 3 ஸ்கொயர் பண்ணுற 1 கூட்டுறேன், 3 9, 9 1 கூட்டினா 10. இருக்கு பாருங்க. அப்போ நமக்கு பேட்டர்ன் புரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டா இதை ஐச்சு கிடாச்சுருங்க. ஐஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? CDE. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம சின்னா நமக்கு தெரியும் 3, டினா 4, 4 தானே, டினா 4, ஈனா 5. ஓகே, 4 இது 5. சரியா? இப்போ என்ன பேட்டர்னை குறிக்குது? இப்போ இந்த 3 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டணும், 3 9, 9ல் 1 கூட்டினா 10ன்னு வரும். சரியா? இப்போ 10, இந்த இடம் 10ங்க. நமக்கு இங்கே ஆன்சர் போட்டு 10. அடுத்த நம்பர் 4 இருக்கா, 4 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டணும், நன்னாங்க 16, 16 1 கூட்டினா 17. அப்போ அடுத்த எண் 17. இப்போ 5 இருக்கா, 5 ஸ்கொயர் பண்ணுங்க, 5 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டணும், 5 25, 25 1 கூட்டினா 26. அப்போ இந்த நம்பர் 26. இப்போ எழுதுங்க. 10 என்ன வருது பாருங்க, 10னா J, 10னா J. அடுத்தது 17, 17னா Q. ஓகே, 26னா Z. அதான் லாஸ்ட், JQZ, JQZ. தோ பாருங்க, அடா 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 அடா, அல்வா சாப்பிட்ற மாதிரி வந்துருச்சு. இது பெரிய பெரிய கணக்கில் இப்போ கூட்டு வட்டிலாம் எடுத்தால் மேலே இங்கேயும் பெரிய நம்பர் உட்காந்துன்னு அடித்து பெருக்கி வகுத்துலாம் போடணும். இதெல்லாம் அப்படி கிடையாது. ஸ்பாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா? சூப்பருங்க. வாங்க வாங்க, அடுத்த கணக்கு இது பாருங்க. இதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துக்கு வாங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் LIFE என்ற வார்த்தைக்கு 22965 என்ற குறியீட்டை செயல்பட்டால் SAVE என்ற வார்த்தையில் குறியீடு யாது அப்படின்னு 2022 TNPSசியில் கேட்டாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி என்னென்ன LIFE. சரியா? இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 2 9 6 5. நான் ஜென்ரலாக என்ன பண்ணுறேன், ABCDக்கு 1 2 3 அப்படின்னு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, ஜஸ்ட் 1 2 3 போட்டுக்கிறேன். ஏன்னா 1, Bனா 2, Cனா 3 அப்படின்னு. சரியா? Zனா 26 அப்படின்னு. இதில் என்னன்னா நான் ஒன்றா ஜஸ்ட் பார்க்குறேன். Lனா 12ங்க. சரி, நான் இந்த இடத்துல 12 போடுறேன். அடுத்தது ஐனா 9ங்க. இது வரைக்கும் பாருங்க 9. சரி, 9 முதல்ல ட்ரை பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது Fனா 6. சரி, அடுத்தது ஈனா என்ன பாருங்க, ஈனா 5. சூப்பர், 5. இப்போ ஆனால் நமக்கு நல்லா கவனிங்களேன், 12 9 6 5. இந்த இடத்துல 2 9 6 5. நல்லா பாருங்க. இந்த இடத்துல இந்த 1 நீக்கிட்டா இந்த நம்பர் அப்படியே இருக்கு. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மீதெல்லாம் சிங்கிள் டிஜிட். இது 9 6 5, L மட்டும் 12 2 டிஜிட். 2 டிஜிட்ல முதல் நம்பர் நீக்கிருக்காங்க, முதல் நம்பர் 1 நீக்கிட்டு அப்படியே வச்சுக்கிருக்காங்க. மேபி நான் அடுத்தது அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். எங்கெல்லாம் 2 டிஜிட் இருக்கோ அதில் அந்த முதல் நம்பர் நீக்கிட்டு பார்க்குறேன். வந்துச்சுன்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. பார்க்கலாமா? புரியுதுங்களா? இது பாருங்க, SAVE சேவ், SAVE. இப்போ எஸ்ன்னா என்ன பாருங்க, எஸ்ன்னா 19. ஓகே, ஏன்னா 1. வின்னா என்ன பாருங்க 22. ஈன்னா என்னது 5. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 இதெல்லாம் சிங்கிள் டிஜிட். 2 டிஜிட்டில் முதல் நம்பர் மட்டும் கேன்சல் பண்ணுறேன். பண்ணிட்டு 9 1 2 5 வைக்கிறேன். பார்க்கலாமா? இதுக்கு தானே 9 1 2 5. தோ பாருங்க, அடா 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 அடா. நிறைய கணக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும்னு வச்சிங்களேன், டைரக்ட் கொஸ்டினே எடுத்துடலாம். இவ்வளோதான், அவங்க வேறு எதுவும் பெருசாக பண்ண மாட்டாங்க.
சரிங்களா, புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்த கணக்கு. அடுத்ததுங்க பாருங்க, ஆங்கில எழுத்தில் ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 என்பது போல தொடர்ந்து இசட்டுக்கு 26 என கொண்டால் 7, 15, 15, 4, 13, 15, 18, 14, 9, 14, 7 என்ற விளக்கத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரா என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா 1, பின்னா 2, சினா 3ன்னு சொல்லிட்டாங்களா. நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இங்கே பாருங்க ஏபிசிடிக்கு நம்பரை போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா 1, பின்னா 2, சினா 3, இசட்னா 26ன்னு எழுதிட்டேன். எழுதிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, 7, 15. நம்ம இப்படி எழுதலாமா, எதுக்கு தனியாக 7னா என்ன வருது பாருங்க, 7னா ஜி. சரி, ஜி 7னா ஜி. நெக்ஸ்ட் 15 2 முறை இருக்கு. சரி, 15னா என்ன வருது பாருங்களா, 15 எங்க இருக்கு, அது ஓ ஓ ஓ. சரிங்களா, 15னா ஓ. ஸோ 2 ஓ போட்டுங்க, ஓ போட்டேன். நெக்ஸ்ட் அடுத்தது 4னா டி. தோருக்கு பாருங்க, 4னா டி, குட்டுன்னு வருது பாரு, குட்டு. நெக்ஸ்ட் 13னா என்ன வரும் பார்த்துடலாம். 13 எம். அடடா, குட்டு எம்னா குட் மார்னிங்கா, இங்கே அதான் இருக்குது. இதோ பாருங்க, குட் மார்னிங் முடிஞ்சு போச்சு. நான் இதை இதில் இங்கே கூட்டு வந்துருச்சு, எம் மட்டும் தான், மீதி எல்லாம் இங்கே இடி கியூ இருக்குது, எம்னு இருக்குது. அப்போ இதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. குட் மார்னிங். அடாடா, இப்படி கேட்டால் ஈஸியாக இருக்குல்ல, ஜாலியாக. சரி, நம்ம மாற்றிதையும் கண்டுபிடிப்போம். 15 கொடுத்துரு. 15னா ஓ, கரெக்டாக நம்ம தான் பார்த்துட்டோம். அடுத்தது 18னா என்ன இருக்குது பாருங்க, 18 6. அதே தாங்க, குட் மார்னிங் தாங்க, குட் மார்னிங். அடுத்தது 14 தோருக்கு எண்ணு. சரியா, எண்ணு. ஓகே. நெக்ஸ்ட் 9 வந்து ஐ. நெக்ஸ்ட் 14 பார்த்தோம், எண்ணு. ஓகே. 7 எங்கங்க, ஜி. அவ்வளோதாங்க, குட் மார்னிங். ஓகே, இது பாருங்க எழுதிட்டேன். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியானது. சரிங்களா, ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? இந்த மாதிரி கேட்டால் ஜாலியாக இருக்கும். போன கணக்கெலாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பாப்போம் எப்படி கேட்குறாங்க. நெக்ஸ்ட், இப்போ நான் ஒரு ஓமர் சம் 20வது கொஸ்டின் உங்களுக்கு ஓமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் ஏ சி இ ஜி என்பது 16 எனவும் டி எஃப் ஜி ஹெச் என்பது 25 எனவும் குறிப்பிட்டால் HIKM என்பது அப்படின்னு 2017 குரூப் 1ல கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் போட போகிறீங்க. என்ன பண்ணியிருக்காங்க, மோஸ்ட்லி ஏபிசிடிக்கு 1 2 3 4ன்னு வச்சுருங்க. இசட் வரைக்கும் 26 எடுத்து எழுதுருங்க. அதோட நம்பரோட பொசிஷன் எழுதுங்க. கூட்டியிருக்காங்களா, பெருகிருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ 36, பி 41, சி 40, டி 39. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு போங்க. இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அடுத்த கணக்கில் பார்க்கலாம். இந்த மாடலே ஒரு 30 கணக்கு பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா, ஆனால் 30 கொஸ்டின் இருக்குமா பார்க்குறேன். RS அகர்வால் புக்லேருந்து கூட எடுத்துருக்கேன். 30 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணால் சூப்பராக இருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.